இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 8வது அதிகாரம் 1-10 முடிய. அன்பானவர்களே, நேற்றைய தின நற்செய்தியிலே ஒரு தனி மனிதன் மீது ஆண்டவர் இயேசு கொள்ளுகின்ற அக்கறையை பற்றி சிந்தித்தோம். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒரு மனிதரை ஆண்டவர் விடுவிக்கிறார், குணப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் போதித்து கொண்டிருந்தார், மக்கள் மீது அக்கறை கொண்டார், பரிவு கொண்டார். அவர்கள் பசியாக இருந்தார்கள். 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வளர்ச்சி இருப்பதை கடவுள் விரும்புகிறார். தளர்ச்சி இருப்பதை கடவுள் விரும்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள குறைகளை போக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பசியாக இருந்து விடக்கூடாது. ஆன்ம பசியாக இருக்கலாம், வயிற்று பசியாக இருக்கலாம். பசியோடு நாம் உறங்கச் செல்லக்கூடாது. நாம் கவலையில் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நம்மேல் அக்கறை உண்டு. நேற்றைய தினத்திலே தனி மனிதன் மீது ஆண்டவர் கொண்டிருந்த அக்கறை. இப்பொழுது இன்றைய நற்செய்தி பாருங்கள். பொதுமக்கள் மத்தியிலே அவருடைய அன்பை காட்டுகிறார். அவருடைய தனி அன்பை எல்லார் மேலும் காட்ட விரும்புகிறார். அப்படியே செய்கிறார். எல்லாருக்கும் உணவளிக்கிறார். யாரும் தாகத்தோடு, பசியோடு, கவலையோடு, சுகவீனத்தோடு இருக்கக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். அவைகள் நம்மை தாக்குகின்றன என்றால் அது கடவுள் நமக்கு அனுப்புவதில்லை. நாம் அதை வரவேற்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் அப்படி, நம்முடைய சிந்தனைகள் அப்படி, நம்முடைய செயல்கள் அப்படி, நம்முடைய தவறுகளினால் அவைகள் வரவேற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கடவுள் அதை சில வேளைகளில் அனுமதிக்கிறார். காரணம், பட்டு திரும்ப வேண்டும். தண்டிக்கப்பட்டு அல்ல, அனுபவப்பட்டு திரும்ப வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை ஒப்பிட்டு பார்த்தால் தானே தெரியும் அவர் அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு முதன்மையானது, எவ்வளவு உண்மையானது. நம்முடைய குடும்பத்தை அவர் தாங்குகிறார். நம்முடைய சமுதாயத்தை அவர் தாங்குகிறார். நம்முடைய சபையை அவர் தாங்குகிறார். நம்மேல் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி அவைகளில் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று அவருக்கு நம்மேல் அக்கறை உண்டு. அவரே புல்தரையில் அமரச் சொல்லுகிறார். அவரே அப்பங்களை பழுக செய்து அதை பரிமாறச் சொல்லுகிறார். அன்புள்ளவர் நம்முடைய கடவுள். 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம், அன்பே கடவுள். எல்லாம் வல்லவரே, எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். அன்பான எங்கள் கடவுளே, எங்கள் மீது நீர் எவ்வளவு அன்பு கொண்டீர் என்றால் உம்முடைய ஒரே திருமகனை உலகிற்கு அனுப்பினீர். நாங்கள் வாழ்வு பெறும்படி அனுப்பினீர். அவரோ நாங்கள் வாழ்வு பெறும்படி ஊருக்கு வெளியே இரத்தம் சிந்தி சிலுவையில் உயிர் கொடுத்தார். இதனுடைய பலன்களை நாங்கள் தினம்தோறும் அனுபவித்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.